ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். இந்தியாவின் நியூ டெல்லியில இப்ப யுஎன்டிசிசியின் கான்க்ளேவ் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது மாநாடு நடந்துகிட்டு இருக்கு. அது என்ன யுஎன்டிசிசி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுஎன்டிசிசி அப்படிங்கிறது யுனைடெட் நேஷன் ட்ரூப் கான்ட்ரிபியூட்டிங் கண்ட்ரிஸ். இந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய உயரிய ராணுவ அதிகாரிகள் லைக் மிலிட்ரி சீஃப்ஸா இருக்கலாம், இல்ல ஆர்மி ஜெனரல் பர்சன்ஸா இருக்கலாம், லெப்டினன்ட் ஜெனரல்ஸ் இது மாதிரியான உயரிய பதவிகள் இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள் கலந்து கொள்ளும் மாநாடு தான் இந்தியாவின் நியூ டெல்லியில இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இந்த மீட்டிங்ல நம்ம லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காந்தி ஒரு அட்ரஸை கொடுக்குறாரு. அவரு நம்ம ஆபரேஷன் சிந்தூரை பத்தி தான் கொடுக்குறாரு. நம்மளுடைய லெப்டினன்ட் ஜெனரல் டெபுட்டி சீஃப் ஆஃப் ஆர்மி அப்படின்னும் சொல்லலாம், இல்ல டிஜிஎம்ஓ அப்படின்னும் நமக்கு ஈஸியா புரியும்படியும் சொல்லலாம். இவர் ஆபரேஷன் சிந்தூர் பத்தி அட்ரஸ் பண்ணும்போது ரொம்ப கிளியரா சொல்றாரு. ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியா சுமார் 100 பாகிஸ்தானி வீரர்களையாச்சும் கொண்டு இருப்பாங்க, கண்டிப்பா 100 இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். இது அவர் சொன்ன ஒரு கால்குலேட்டட் கவுண்ட் தான். இதுல குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை. மேபி அதிகமாகலாமே தவிர குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இந்தியா இதை எப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கவுண்ட் எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தானோ இல்ல மற்ற உலக நாடுகள் நினைக்கிற மாதிரி இந்தியா ஆபரேஷன் சிந்தூர்ல ரெஸ்பான்ஸ் பண்ணது அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் டிஃபென்ஸுக்கு இல்ல. பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் டிஃபென்ஸை தாண்டி செகண்ட் லேயர் ஆஃப் டிஃபென்ஸ்ல தான் கை வச்சாங்க. அதனால தான் இந்த கில் கவுண்ட் இந்தியானால கொண்டு வர முடிஞ்சிச்சு. அண்ட் கன்ஃபார்ம்டு கில் கவுண்ட் 100 அப்படிங்கிறத இவரு சொல்றாரு. அண்ட் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இந்த கில் கவுண்ட் இருக்கும் அப்படிங்கிறது. இப்ப நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு பக்கம் பாகிஸ்தான் இப்பதான் சமீபத்துல ஆப்கான் கிட்ட பலத்த அடி வாங்கிட்டு புறமுதுக காமிச்சு ஓடிக்கிட்டு வந்த விவகாரத்தையும் வீடியோக்களையும் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ பாகிஸ்தானின் மிலிட்ரி அப்படிங்கிறது இப்போ மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய இடத்திற்கு நகர்ந்திருக்கு. இப்போ பாகிஸ்தானின் ஒரிஜினல் கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கிறது கேள்விக்குறியாயிருக்கு. ஸோ தே ஹாவ் டு பி ப்ரூவ் சம்திங். நாங்கள் இது தாண்டா அப்படின்னு ப்ரூவ் பண்ண இப்போ துடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ யாரோ ஒருத்தங்களை மேபி அவங்க ஆப்கானிஸ்தான் அடிச்சதை ப்ரூவ் பண்ணலாம், இல்லை மீண்டும் சண்டைக்கு வாடா அப்படின்னு இந்தியாவை கூப்பிடுவாங்க. பட் இந்தியா கிட்ட அவங்களால ப்ரூவ் பண்ண முடியாது. பட் இது மாதிரியான அவமானம் அப்படிங்கிறது பாகிஸ்தானின் மிலிட்டரியை ஏதோ ஒரு செய்கை இல்லை நடவடிக்கைக்கு அவங்கள தூண்டும். அது அவங்களுக்கே பாதகமா முடியுமா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வியா இருக்கு. நம்மளுடைய மிடில் ஈஸ்ட்டுக்கு பயணம் பண்ண பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அங்க போய் பெருசா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல ட்ரம்ப் ஒரு கிண்டலா சொல்றாரு, இந்தியா கூட நீங்க இணைஞ்சு போக விருப்பம் தானே பண்றீங்க அப்படிங்கிறாரு. இவர் சிரிச்சுக்கிட்டே ஹி அப்படிங்கிறாரு. அதெல்லாம் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பக்கம் குளோபல் ஸ்டேஜில் பாகிஸ்தான் ஏதோ பெரிய நாடு, பலமிக்க நாடு அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஆனா இந்த பக்கம் ஆக்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிறது ஜீரோவா அதற்கு ஆப்போசிட்டா இருந்துகிட்டு இருக்கு. இது மாதிரியான ஒரு நாடகத்தை தான் பாகிஸ்தானானது இப்போ போட்டுக்கிட்டு இருக்கு. அண்ட் இது தோல் உரிச்சு இந்தியா காமிக்க தயங்குறதே இல்லை. சரி, இன்னைக்கான காணொலியில இதான் நம்ம பேச போறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை விட மிகப்பெரிய செய்தி ஒன்று இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் இன்னைக்கான காணொலியில நாம பார்க்க போறோம். மே 2025 ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியா நடத்திய தாக்குதலுங்கிறது மேக்ஸிமம் டார்கெட் அண்ட் மினிமம் கொலாட்ரல் டேமேஜ் அப்படிங்கிற அஜெண்டால தான் இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதனால தான் ஆபரேஷன் சிந்தூர் ஆபரேஷனாவே இருந்தது. விச் மீன்ஸ் இது போரா மாறல, பாகிஸ்தானால மாற்ற முடியல. அண்ட் பல இந்தியாவுக்கு எதிராக இருக்கும் நாடுகளும் எப்பதான் இந்தியா உழுவாங்க கால வரலான்னு இருக்கும் நாடுகளுக்கும் இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கல. இதற்கான முக்கிய காரணம் இந்தியாவின் படைகள் நடத்தின துல்லியமான தாக்குதல் தான். எஸ், துல்லியமான தாக்குதல். இதுதான் கீவேர்டு. இதை நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. பட் ரூசி, அதாவது RUSIன்னு சொல்லக்கூடிய ராயல் யுனைடெட் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் சொல்லியிருக்கு. ஆபரேஷன் சிந்தூருங்கிறது ஒரு கேலிபிரேட்டட் தாக்குதல், ஒரு துல்லியமான தாக்குதல் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதை ஏன் இப்ப நான் சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். காரணம் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்ப இந்தியாவில் நடந்த இந்த UNTCCல பிரான்சின் ஆர்மி சீஃப் அவர்களும் கலந்துகிட்டாரு. ஆல்ரெடி வி நோ பிரான்ஸ் ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் டு பை பினாக்கா, அதாவது பினாக்கா வாங்க அவங்க ஒரு கண்ணு வச்சிருக்கிறாங்க. பட் இந்த UNTCCல இந்தியா சீஃபுடன் பிரான்சின் சீஃப் ஒரு பைலேட்டரல் ரிலேஷன் ரீதியில பேசியிருக்கிறாங்க. பீரிஸ்கெல், இவர் வந்து மிலிட்ரி சீஃப். இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வி இம்ப்ரெஸ்ட் அபவுட் யுவர் ஹோம் க்ரோன் வெப்பன் பர்ஃபார்மன்ஸ் இன் ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஆபரேஷன் சிந்தூர்ல இந்திய ஆயுதங்கள் திறம்பட நீங்க பயன்படுத்திய விதத்தையும் ஆயுதங்கள் திறமையா வைக்கும்படி செயல்பட்டதையும் பார்த்து நாங்க இம்ப்ரெஸ் ஆகியிருக்கோம் அப்படின்னு அவரு சொல்றாரு. இந்த ஆபரேஷன் முடிஞ்ச வாட்டியே கருடா அப்படிங்கிற எக்ஸசைஸ்ல பிரான்ஸோடைய ட்ரூப்ஸ் இந்தியாவில் வந்து இந்தியாவுடன் ஒரு போர் பயிற்சி நடத்தினாங்க. அந்த போர் பயிற்சி மூலியமா இந்தியாவின் சொந்த ஆயுதங்கள், இந்தியா உருவாக்கிய சொந்த ஆயுதங்களை அவங்க நல்லா கீனா வந்து எக்ஸாமின் பண்ணும் வாய்ப்பை பெற்றாங்க. அப்படி எக்ஸாமின் பண்ண அந்த பிரெஞ்சு ட்ரூப்ஸ் இந்தியாவின் லாய்டரிங் ம்யூனிஷன்ஸ், ஆன்டி ட்ரோன் வார்ஃபேர் கேப்பபிலிட்டியை பார்த்துட்டு அதோட இன்புட்ஸ், அதாவது அவங்க என்னென்னலாம் எடுத்துக்கிட்டாங்களோ அதெல்லாமே பிரான்சின் மிலிட்ரி சீஃப்ஸுடனும் அவங்களுடைய மீட்டிங்ஸ்லையும் அவங்க இது மாதிரி சொல்லிக்கிறாங்க, ஷேர் பண்ணிக்கிறாங்க. பிரான்சின் இந்த மிலிட்ரி சீஃப் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்ககிட்ட இருந்து 3 வெவ்வேறு பிளாட்ஃபார்ம் இருக்கும் ஆயுதங்களை வாங்க நாங்கள் ஆர்வமா இருக்கிறோம்.
அண்ட் வெறும் வாங்குறது மட்டும் இல்ல, ஜாயிண்ட் வெஞ்சராகவும் தயாரிக்கவும் நாங்க ஆர்வமா இருக்கிறோம் அப்படின்னு அவரு சொல்லியிருக்கிறாரு. பிரான்ஸ் அப்படிங்கிறது ஓப்பனா சொல்லிட்டாங்க. இந்தியா கிட்ட இருந்து ஹோம் க்ரோன் ஆயுதங்கள வாங்குறதுக்கான இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிறாங்க. அதுல 3 பிளாட்ஃபார்மா அவங்க குறி வச்சிருக்காங்க அப்படின்னு. அந்த 3 பிளாட்ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்மா இருப்பது தான் லாங் ரேஞ்ச் ராக்கெட்ஸ். அதாவது அவங்க ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு இருக்கக்கூடிய பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர். சுமார் 90 கிலோமீட்டர் வரை போகக்கூடிய பினாக்கா எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் மேல தான் இவங்களுடைய கண்ணு இருக்கு. பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ரேபிட் அண்ட் ரைனிங் ப்ரிசிஷன் ஃபயர். சர்க்குலர் எரர் ப்ராப் அதாவது சிஇபின்னு சொல்லக்கூடியது வெறும் 10 மீட்டருக்குள்ள இருக்க மை ஃப்ரெண்ட்ஸ் பிரான்ஸை வியக்க வச்சு வாங்க வைக்கக்கூடியதா இருக்கு. கூடவே பிரான்ஸுக்கு இந்த பினாக்கா ஒரு ஹை மொபைலிட்டி பிரிகேட் அப்படிங்கிற ஆப்ஷனையும் அவங்களுக்கு கொடுக்கும். ஏற்கனவே ஹை மொபைலிட்டி பிரிகேட் அப்படிங்கிறத இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த கேட்டகரியில பினாக்கா அவங்களுக்கு ஈஸியா ஃபிட் ஆகக்கூடியது. ரொம்ப முக்கியமா இதுல ஜிபிஎஸ் மற்றும் ஐஎன்எஸ் கைடன்ஸ் சிஸ்டம்ஸ் தான் பயன்படுத்தப்பட்டுட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும் வெஸ்டர்ன் நேஷன்ஸோடைய கைடன்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது மோஸ்ட்லி ஜிபிஎஸ் அண்ட் ஐஎன்எஸ் ரிலே பண்ணி தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதாவது ஃப்ரான்ஸுக்கு நான் சொல்கிறேன். ஃப்ரெஞ்சின் ட்ரூப்ஸ் ஆனவங்க இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கோ இல்லை இதற்கு வரத்துக்கோ அதாவது அடாப்ட் ஆகிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு பெரிய சிரமப்பட மாட்டாங்க. ஈஸியாக அந்த டிரான்சிஷன் அடாப்ட் அப்படிங்கிறது நடக்கும். இதன் காரணமாக இவங்க லாங் ரேஞ்ச் ராக்கெட் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம்ல பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர் மேலே ஒரு கண்ணை வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது லாய்டரி மியூனிஷன்ஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆப்ரேஷன் சிந்தூர்ல இந்தியா வெறும் மிசைலை மட்டும் பயன்படுத்தல, லாய்டரி மியூனிஷன்களும் பயன்படுத்தினாங்க அப்படின்னு. ஸோ அந்த வகையில் இந்தியாவின் ஐடியா ஃபோர்ஜ், சோலார் இண்டஸ்ட்ரீஸ் போன்ற நிறுவனங்கள் உருவாக்கும் ஹண்டர் கில்லர் ரக ட்ரோன்ஸ், சுவிட்ச் யூஏவி போன்ற லாய்டரி மியூனிஷன் அண்ட் செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் ட்ரோன்களை இவங்க குறி வச்சிருக்காங்க. பிகாஸ் இது மேன் போர்ட்டபுளா சின்ன சைஸ்ல இருக்கு. முக்கியமாக எலக்ட்ரோ ஆப்டிக்கல் அண்ட் இன்ஃப்ராரெட் சீக்கர் இவங்களுடைய ட்ரோன்ஸ் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. அதாவது நம்ம ட்ரோன்ஸ் இது மாதிரி ஈவோ மற்றும் ஐஆர் பயன்படுத்துவதன் காரணமாக ஜாமிங் ரெசிஸ்டன்ஸ் இதற்கு அதிகமாக இருக்கும். ஈஸியாக ஜாம் பண்ண முடியாது. ஆல்மோஸ்ட் சிமிலர் டு ஹரூப் ட்ரோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இஸ்ரேலுடைய ஹரூப் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி. ஆனால் அவங்களோட அதிகமாகவும் குறைஞ்ச காசில் நம்ம நல்லா தயாரிக்க முடியும். ஸோ ஒரு மேசிவா மாஸ் அமௌண்ட்ல ஃப்ரான்ஸ்னால இதை அவங்க எடுத்துக்க முடியும். பட் இந்த பிளாட்ஃபார்ம்ல இவங்க ப்ரொக்யூர் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நல்லா சொல்ல முடியாது. இந்த ஜாயிண்ட் வெஞ்சரா போட்டு இவங்க பிரான்ஸ்ல உருவாக்குவாங்க அதை வேணா நம்ம நல்லா சொல்ல முடியும். பிகாஸ் ட்ரோன் பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் காரணத்தினால ஈஸியா பிரைவேட் இண்டஸ்ட்ரி கூட ஜாயிண்ட் வெஞ்சர் போட்ட பிரான்ஸ் அவங்க நாட்டுக்குள்ளேயே இது மாதிரியான ஹரூப் மாதிரியான இல்லை மேலே சொன்ன மாதிரி லாய்டரி மியூனிஷன்ஸ் ஆர் செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் கேட்டகரி ட்ரோன்ஸை இந்தியாவின் ப்ளூ பிரிண்ட்ல இருக்கக்கூடிய ட்ரோன்ஸை அவங்க நாட்டிலேயே அவங்க உருவாக்கிப்பாங்க. லாஸ்ட் ஒன் ஐஏடிஎஸ், யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. கவுண்டர் ட்ரோன் அண்ட் மிசைல் சிஸ்டம்ஸ். நாம நடத்தின ட்ரோன் தாக்குதல் அப்படிங்கிறது வெற்றிகரமாக இருந்துச்சு. பட் பாகிஸ்தான் இந்தியா மேல நடத்தின ட்ரோன் தாக்குதல் மற்றும் மிசைல் தாக்குதல் அப்படிங்கிறது வெற்றி அடையல. ஆல்மோஸ்ட் 100% நம்ம இன்டர்செப்ட் பண்ணோம். இதற்கு முக்கிய காரணமா இருந்தது இந்தியாவின் அந்த நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேர் மற்றும் ஃபியூஷன் ஆஃப் டிஃபென்சிவ் வெப்பன் சிஸ்டம்ஸ், குறிப்பா மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ். இது மேல இன்ட்ரெஸ்டான பிரான்ஸ் அவங்களோட ஸ்கார்பியன் ப்ரோக்ராமுக்கு இது பெஸ்டா சூட் ஆகும். ஏன்னா அவங்க வந்து ஒரு நெட்வொர்க் ஃபியூஷன் ஸ்கார்பியன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத ஒன்று அசம்பிள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதற்கு இது ஒரு பெஸ்ட் சூட்டாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால இதே மாதிரியான ஒரு ஃபியூஷன் சிஸ்டமை எப்படி உருவாக்கணும், ஹோம் க்ரோன் வெப்பன்ஸ் மற்றும் அவங்க கிட்ட இருக்கும் வெப்பன்ஸை வச்சு எப்படி ஒரு நெட்வொர்க் டிஃபென்சிவ் லேயரை உருவாக்கணும் அப்படிங்கிறதையும் கற்றுப்பாங்க. ஸோ ப்ரொக்யூர்மெண்ட், ஜாயிண்ட் வெஞ்சர், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜின்னு 3 பிளாட்ஃபார்ம்லையும் இவங்க வாங்குறதுக்கு இப்போ இந்தியா கிட்ட இருந்து ரெடியாக இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பிரதமர் பிரான்ஸுக்கு போன வருஷம் போயிருந்தார் இல்லைங்களா, அப்போ பிரான்ஸுடன் இந்தியா போட்ட பிரான்ஸ் இந்தியா டிஃபென்ஸ் ரோட் மேப், அது மூலியமா பிரான்ஸ் நம்ம கிட்ட இருந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஆயுதங்களை கொள்முதல் பண்ணலாம், ஜாயிண்ட் வெஞ்சரை அவங்க நாட்டில் உருவாக்கலாம், இல்லைன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி மூலியமா நாம பிரான்ஸ் போன்ற நாட்டுக்கு கற்றுக் கொடுக்கலாம். இதுதான் பாரதத்தின் வளர்ச்சி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் ஆத்மநிர் பாரத், இதுதான் மேக் இன் இந்தியா. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் விடுங்க. பிரான்ஸ் மாதிரியான ஒரு டாப் டயர்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி இந்தியாவின் ஆயுதங்களை பார்த்து நாங்கள் இம்ப்ரெஸ் ஆகியிருக்கிறோம், உங்ககிட்ட இருந்து நாங்கள் ஆயுதங்களை வாங்க விரும்புகிறோம், உங்களுடைய ஃபியூஷன் டெக்னாலஜியை நாங்கள் கற்றுக்க விரும்புகிறோம் அப்படின்னு நேரடியாக ஒரு ஆர்மி சீஃப், ஒரு மிலிட்டரி சீஃப் வந்து இந்தியாவின் சீஃப் கிட்ட சொல்றது அப்படிங்கிறதெல்லாம் இந்தியா ஆன் த ரைட் பாத் அப்படிங்கிறது தான் மக்களை காமிக்குது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் வரவேற்கப்படுகிறது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. Until it's signing off from ஆயுதம் அறிவோம் and stay tuned for our next video, my dear friends. நன்றி, வணக்கம்.